மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய இளைஞர்கள் ஒன்றிணைந்து என் தேசம் என் உரிமை என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளனர். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் விடுதியில் அக்கட்சியின் அறிமுக விழா நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் எபினேஷ், விவசாயிகளின் தற்கொலைகளை தடுப்பது மற்றும் பெண் உரிமைகளை பாதுகாப்பதே தங்களது முதல் நோக்கம் என்று கூறினார். தங்களது கட்சி சாதி அரசியலை முன்னிறுத்தும் இயக்காக இருக்காது என்றும், எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் தங்களது கட்சி இளைஞர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மெரினா போராட்ட குழுவில் சேர்ந்த இளைஞர்களாகிய நாங்க இன்றைக்கு அன்றைக்கு மாட்டுக்காக நின்றோம், இன்றைக்கு நாட்டுக்காக நிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவோடு கூட இளைஞர்கள் அரசியல் வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நாங்க இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு என் தேசம் என் உரிமை என்ற கட்சியை நாங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். நம்ம கட்சியே ஏன் ஆரம்பிச்சோம், எதுக்கு ஆரம்பிச்சோம்ன்ற எல்லாத்தையும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நாங்க சொல்ல விரும்புறோம். சோ இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் நாங்க அழைக்கிறோம். இளைஞர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே பேனர்ல கீழே நாட்டுக்காக சேவை செய்ய போறோம். நம்முடைய கட்சியில பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம முக்கியமான சில காரியங்களை முன்வைக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் லஞ்சமும் ஊழலும் அதிகமா இருக்குது. லஞ்சம் ஊழல் முழுமையா நீக்கப்படணும். இரண்டாவது பாத்தீங்கன்னா உழவர்கள் வாழ்க்கையில அவங்களுக்கு மாற்றம் வேணும். அதாவது இன்னைக்கு வரைக்கும் விவசாயிங்க எவ்வளவு பேர் இறந்துட்டு இருக்காங்க, அதை பெருசா இன்னைக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. விவசாயிகளுக்கு நாங்க ஒன்னே இங்க கோரிக்கை வைக்கிறோம், இனி விவசாயி யாரும் தற்கொலை பண்ணிக்காதீங்க. விவசாயிகளுக்கு வீட்டுல உங்க வீட்டு பிள்ளையா நாங்க எல்லாமே இருக்கிறோம். உங்களுக்கு எந்த பிரச்சனாலும் நீங்க ஸ்ட்ரைட்டா வாங்க. பெண்களுக்கு சமமதிப்பு கொடுக்கிறோம். அதே போல பெண்கள் பாதுகாப்பு மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக கடுமையான சட்டம் கொண்டு வரணும். சட்டம் கடுமையான மட்டும்தான் இதுக்கு தீர்வு வரும். அதற்கான ஒரு முக்கியமான அம்சங்கள் நாங்க வச்சிருக்கோம். இதை இனிமேல்ட்டு தமிழ்நாட்டில் அடையாளம் ஒன்னே ஒன்றுதான், தமிழன், அவ்வளவுதான் அடையாளம். ஜாதியும் மதத்தை வச்சு இனி அரசியல் நடக்கக்கூடாது என்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்குது.